IFC, as a member of the World Bank Group, we support 1 in 10 of all jobs are supported by the tourism sector, both for men and women. அனைவருக்கும் காலை வணக்கம். சற்று தாமதமாக இந்த உத்தியோகத்தில் IFC நிறுவனத்தின் பங்கு பற்றி நான் முக்கியமாக அழைக்கப் போகின்றோம். உலக வங்கியின் குழு நிறுவனம் என்ற ரீதியிலே உருவாக்குவதில் பாரிய பங்கினை வகிக்கின்றது. அதை தவிர ஏனைய துறைகள் சார்ந்ததாக, விசேஷமாக விவசாயத்துறை ஏனைய துறைகள் சார்ந்ததாகவும் இந்த துறை ஒரு பாரிய பங்கினை வகிக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று மிகவும் முக்கியமான key issues that come up relate to occupancy, specifically low occupancy, and I think related issues relate to infrastructure. It's quite hard, it's not the easiest place to get to. You need to fly into Bandar-Mayagi and then drive for 6 or 7 hours. And the other area is around tours and services. So there's been a perception that while there's some nice hotels in Pascagoula, to date the service provision, so when a tourist comes to Pascagoula, what can they do? And that's really critical in terms of having a good tourist experience. And that's why I think this group of people is very important, and this event is important in terms of professionalizing, in terms of making known that there's good tourism services in Pascagoula and beyond. மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இலங்கையிலே விசேடமாக வடக்கு மாவட்டத்தில் அதிலும் மிக முக்கியமாக பாசிக்குடாவை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவம் பற்றி நான் ஏற்கனவே கூறியது போல சுற்றுலாத்துறை நேரடியாக வாங்குவதில் வழங்குவதில் பாரிய பங்கினை வகிக்கின்றது. அத்துடன் பாரிய வளர்ச்சி அடைந்து வரும் துறைகளில் சுற்றுலாத்துறை மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆனாலும் சில சவால்களையும் நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. விசேடமாக இந்த வைபவத்தினை நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் ஏனைய ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள், ஏனைய அபிவிருத்தி நிறுவனங்கள், விசேடமாக SLTDA நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் இந்த வைபவத்தினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே சவால்கள் என்று நோக்கும் போது பாசிக்குடாவானது சுற்றுலாத்துறைக்கு மிகவும் முக்கியம் பெற்ற பிரபலம் பெற்ற ஒரு இடமாக இருந்தாலும் இதன் பிரதிநிதித்துவம் அல்லது இதன் முக்கியத்துவம் எவ்வாறு பேணப்படுகின்றது என்பதில் பல சிக்கல்கள் சவால்கள் இருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக நான் இந்த துறையிலே விசேடமாக பாசிக்குடா வளர்ச்சியிலும் அபிவிருத்தியிலும் IFC நிறுவனத்தினூடாக சில வேலைகளில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். மிகவும் முக்கியமாக பாசிக்குடாவிலே பலவிதமான சேவைகள் இருந்தாலும் விசேடமாக இங்கு உள்ள ஹோட்டல்களில், சுற்றுலா விடுதிகளில் எவ்வாறு சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் இங்கு தங்குகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான சவால். ஏனைய விடயங்களை ஒப்பிடும்போது இதன் சார்ந்த சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தியோடு சார்ந்த ஏனைய வசதிகள் எவ்வாறு இருக்கின்றன, விசேடமாக போக்குவரத்து வசதிகள், ஏனைய சேவைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் சவாலாகவும் இருக்கின்றது. எனவே உங்களை போன்ற குழுக்கள், பாசிக்குடாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உங்களை போன்ற குழுக்கள் இதில் ஒரு முக்கிய பங்களிப்பினை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த துறையின் நிலையான அபிவிருத்தியினை மேற்கொள்வது. Has great natural resources. So this is really around what is our vision for the future of tourism in Pascagoula, and how can we make sure that tourists get a good service when they visit Pascagoula. So just finally, just to thank the SLTDA for their partnership in this event and more broadly, and hope that you find the next day or two valuable. Thank you very much. And I would like to invite Mr. Chandra Vijayvarna, Director. In the other sector, the informal sector like the homestay units or guest houses, restaurants and maybe hotels to register with us, because since our team is here, my team guideline, the minimum criteria stipulated by the Gazette notification, so we can register the establishment, and there is a
It's unlike you come to Colombo and then hand over the application and the documents. We will inspect today itself, and then if you have the basic documents, so we will be issuing you with the registration certificate, that is the online certification system. So we will issue with the certificate at the end of the 2-day program. So we have lined up certain important topics and aspects of tourism, because especially this coast, especially the Paskuda and Narugam area is fast developing, and it's a very famous destination for tourism, because like all of Sri Lanka, like the Katua, Bentuta, Nigambu, and those areas are already developed, and then everybody knows about it. Also tourists are aware of those areas, but in the Paskuda and in Narugam, it's the new destination for tourism. So we are planning a seminar organized by the WTO, the World Tourism Organization, end of June. So we are expecting maybe about 350 visitors and the guests from all over the country in the tourism sector. That is I think scheduled at the end of June and first week of July. So with all these activities, so we are just we from the Sri Lanka Tourism, we are planning to market or to build the image building campaign in Pasikuda and Narugam area. So I think these 2 days of workshop or the awareness program, that there are different topics. There are resource personnel here. They will talk about the present, the past, present, and the future tourism of the tourism industry, and then the registration and the licensing procedures, and maybe the emergency handling and the first aid. $50. 15 years. First spell as a senior lecturer, I was in the hotel school for about 6 years. Then second spell, I was in the hotel school for 9 years before I went to Maldives. So altogether 15 years at the SLIT, that is Government Hotel School. I tell you frankly, early in the morning I was delighted when I got up in the morning in my hotel which I stayed, and I just came out and to see that the owner of the hotel in Paskuda today, one of my past students. So I am really Paskuda, but I was told that during the season, the sea is like a blue log. It's so calm and quiet, and the clarity of the water, even when you go on top of those, you can see the water and nice fish, corals and all those things, that's what, and you can walk towards from the beach and to the other end of the sea. You can walk about, they say that for a mile. That is what I heard. So it was fabulous, and at that time I could remember the hotels we know, that Suntan Hotel, Sun and Fun. So those are 1 or 2, 3 hotels. That's all. Now how many hotels you have? I wanted to say it is too much even, but still the competition is there. Yeah, the cake is small. Sometimes you have to grab the biggest portion. Otherwise, you are going to starve. Tourism is very important. We love. It's our regular life. We live. All of you, even including myself, we just survive, or we get the day-to-day earnings through tourism. Comprising of so many other industries also, directly or indirectly.